எவ்வளோ பெரிய ஹோட்டலில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாலுமே நம்மளாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பிட்ற உள்ள டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு கூட பட்டை வகைகள் எல்லாம் சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பட்டை வகை சேர்த்து ஃப்ளேவருக்காக ஒரு 3 பச்சை மிளகா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா இலையை சேர்த்துனா நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு காரம் எல்லாமே டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா 1க்கு 2 கணக்கில் தண்ணி ஊற்றி நல்ல ஒலை காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஏர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி